உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தசி திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பொறுமை, ரிஷபம் நற்செயல், மிதுனம் லாபம், கடகம் ஆதரவு, சிம்மம் வரவு, கன்னி கவனம், துலாம் செலவு, விருச்சிகம் புகழ், தனுசு பாராட்டு, மகரம் உற்சாகம், கும்பம் அன்பு, மீனம் பக்தி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில அற்புதமான நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல பேர் கேட்குற கேள்வி, ஐயா ஜாதகம் பார்க்க போனால் முக்கியமாக என்ன கேள்வியை ஜோதிடரிடம் கேட்க வேண்டும், நாங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயத்தை பார்க்க வேண்டும் என்றதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சில இடத்துக்கு நாங்கள் ஜோதிடம் பார்க்க போகிறோம், அவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிடுறார். நாங்கள் வீட்டை வந்து யோசித்து பார்த்தால் எங்களுடைய கேள்விகளுக்கு அதில் பதில் இல்லை. சில பேர் ஜாதகம் பார்க்க போவீங்க, ஜோசியர்கிட்ட என்னத்தை கேட்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏதேதோ தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க. வீட்டை வந்து யோசித்தா சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. இன்றைக்கு நான் என்னத்தை சொல்லித்தர போகிறேன்டா, ஒரு ஜோதிடம் பார்க்க போனால் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன, என்ன விஷயத்தை நீங்கள் ஜாதகம் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாம் ஜோதிடத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோசியம் என்றது உங்களுக்கு அந்த நேரம் ஒரு பிரச்சனை வந்தோன்னே தூக்கி கொண்டு போகிறது. ஏதாவது பிரச்சனை, வீட்டில் ஒரு விஷயம், வாகனத்தில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, பிள்ளை வயசுக்கு வர இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வந்தோன்னே ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜோசியர்கிட்ட போகிறது. போய் அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் கேட்டுட்டு வருவீங்களே தவிர, அடிப்படையாக ஒரு ஜோதிடரிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன, ஜாதகத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்குறோம். ஜாதகம் என்பது ஒரு கால கணிதம், எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஜோதிடம். ஜோதிடத்தை தவிர வேறு வழியே இல்லை. எதிர்காலத்தை அறிந்து கொள்ள, உங்களுடைய விதியை தெரிந்து கொள்ள, என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான கலை ஜோதிட கலை. அந்த கலையை சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். முதலாவது, உங்களுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி உங்களுடைய பலம் பலவீனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் என்னட்ட ஜோதிடம் பார்க்க வாரவர்களுக்கு முதல் சொல்கிற விஷயம் அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை நீங்கள் அறிந்து கொள்ளவே வேண்டும்.
ஜோதிடம் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ப்ளஸ் என்ன என்பதையெல்லாம் ஜோதிடம் தெளிவாக காட்டி கொடுக்கும். அதை முதல் அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு கோப குணம் இருக்குதா, அது என்னுடைய பலவீனம். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கோப குணம் உள்ளவராக இருப்பார். அப்போ ஜோசியர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் கோபக்காரனாக இருப்பீங்கள், டக்கண்டு கோபம் வந்துடும். டக்கண்டு முட்கோபம் என்று சொல்கிறது, பழி வாங்குற எண்ணம் பிடிவாதம் அதெல்லாம் இல்லை. ஆனால் முட்கோப குணம் இருக்கும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால். லக்னத்தில் சனி இருந்தால் முட்கோபம் இல்லை, பொறுமையாக இருப்பீங்கள், ஆனால் சரியான பிடிவாதக்காரராக இருப்பீங்கள். லக்னத்தில் சூரியன் இருந்தால் நல்லா இருப்பீர்கள், ஆனால் கொஞ்சம் அவசரம், டென்ஷன், பதட்டம், படபடப்பு உங்களுடைய பலவீனம். லக்கணத்தில் புதன் இருந்தால் நியாயமாக சிந்திப்பீர்கள், எல்லாம் யோசித்து முடிவெடுப்பீங்க. லக்கணத்தில் குரு, இந்த மாதிரி உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய வல்லமை என்ன என்பதை நீங்களே ஆழமாக உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை, சாதனைகளை எல்லாம் செய்யலாம். பலம் பலவீனத்தை நடந்து கொள்ளணும். உங்களோட ஜாதகத்தில் என்னென்ன தோஷம் இருக்குது, என்னென்ன யோகம் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 55-60 வயசில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வருவேன். அவற்ற ஜாதகத்தை பார்த்து நான் சொல்லுவேன், ஐயா உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது ஐயா. அப்படியா ஐயா, எனக்கு இவ்வளவு நாள் தெரியாதே. அப்போ ஆயுள்ள 55-60 வயசுன்னா முக்காவாசி காலத்தை கடந்துட்டார். தனக்கு என்ன தோஷம் இருக்கின்றது என்பதை கூட தெரியாமல், எனக்கு நாகதோஷம் இருக்கா, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, எனக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கா, புத்திர தோஷம் இருக்கா, பிதுர் தோஷம் இருக்கா, பிரம்மகத்தி தோஷம் இருக்கா, சாபங்கள் என்ன இருக்குது, தோஷங்கள் என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போத்தான் உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் திட்டமிட்டு கட்டமைத்து வாழ உங்களுக்கு வசதியாக இருக்கும். தோஷங்கள் மட்டுமில்லாமல் யோகங்கள் இருக்குது. சில ஜோசியரை நான் பார்த்துருக்கிறேன், தோஷத்தை மட்டும்தான் பெருசாக சொல்லுவாங்க. அவனுக்கு சில யோகமும் இருக்குது. குருசந்திர யோகம், புதாதித்ய யோகம், கேலக யோகம், கோடீஸ்வர யோகம், இதெல்லாம் யோகம். அதுகளை பற்றி அவையில் சொல்லுறதில்லை. தோஷங்களை மட்டுமே சொல்லி ஒருத்தனை விரட்டி அனுப்பி விடுறது. அவன் யோகங்களை பற்றி சொல்கிறதில்லை. நீங்கள் ரெண்டையும் கேட்கணும். என்னுடைய ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கின்றதையா, அப்போ தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யலாம், வழிபாடை செய்யலாம், தான தர்மத்தை செய்யலாம். என்ன யோகம் இருக்கின்றது என்றால் அந்த யோகத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களுக்குள் என்ன திறமை இருக்கின்றது என்பதை ஜாதகத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேருடைய ஜாதகத்தை நான் உதாரணத்துக்கு 1-2 சொல்லுறேன். சில பேருடைய ஜாதகத்தில் புதனும் சூரியனும் ஒரே வீட்டில் சேர்ந்து நல்ல பலமாக இருப்பினும், அப்படி இருந்தால் அவனுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது, ஆளுமை, அதிகாரம், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. சில பேருடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம், அவனுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை மறைந்திருக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் சுக்கிரனால் சந்திரனால் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும். ஆனால் அவன் அந்த திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, என்ன தோஷம் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.